ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட ரிட்டர்ன் ஜேர்னியில் நம்ம தொப்பூர் வழியில் வந்தோன்னு சொன்னோம் இல்லைங்களா. இன்றைக்கி அதை பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். நம்ம ஆக்சுவலாக ரிட்டர்ன் ஜேர்னியில் நம்ம வாணியம்பாடி போயிட்டு வாணியம்பாடியில் உள்ள சிவன் கோயில், அதாவது சரஸ்வதி தேவி சிவனை பாட்டு பாடின இடம், அதனால தான் வாணியம்பாடி அந்த ஊருக்கு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே போயிட்டு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் இருந்து நம்ம காந்திகிராம் வந்தோம். ஸோ வந்த வழியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் கொஞ்சம் அப்படி நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம வண்டியில் வர ட்ராவலிங்கில் எடுத்தனால ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக இல்லை, மன்னிச்சுக்கணும், சாரி அதுக்கு. ஏன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் நம்மளுக்கு ரிசர்ச் ஏரியா ஆனனால அதை நம்ம அதில் தான் டாக்குமெண்ட்லாம் பண்ணணும். ஸோ அதனால் அதை எடுத்திருக்கேன். அங்கங்கே நம்ம ஜிபிஎஸ் மேப்போடு நான் எடுத்திருக்கேன். இடையில ஒன்று மட்டும் நான் அந்த ஜிபிஎஸ் மேப்போடு இதில் சேர்த்துருக்கேன். நான் யாராவது இந்த ரிசர்ச் ஏரியாவுக்கு போகிறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அது ஒன்று மட்டும் லேட்லாங்கோடு நான் போட்டிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த மலையில் அங்கங்கே டீப் ஃபாரஸ்ட் ஆனது நம்மளுக்கு தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது வெஜிடேஷன் இருக்குது. அங்கே அவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தென்னந்தோப்பு இருக்குது, சில இடத்துல பனை மரங்கள் வளர்த்திட்ருக்காங்க. அப்புறம் நிறைய இடங்களில் பூத்தோட்டங்கள் பார்க்க முடிஞ்சுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், இதெல்லாம் பூத்தோட்டம், மல்லிகைப்பூ தோட்டம் நிறையா வச்சுருக்காங்கங்க. அப்போ நான் விசாரித்ததுக்கு தான் சொன்னாங்க ஹொசூர் போகும் அந்த பூக்களெல்லாம் அப்படின்ட்டு. இதுதான் பாருங்களேன், நான் அந்த ஓடை வந்த இடத்த நான் ஜிபிஎஸ் மேப்போட எடுத்திருக்கேன். நான் ஏதாவது ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்கு யாருக்காவது அதை கை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயுமே பார்த்திங்கன்னா நல்லபடியான விவசாயம். ஏன்னா அது ஒரு வாட்டர் பாடிக்கு பக்கத்தில் இருந்ததுங்க. ரோடோட ரெண்டு சைட்லேயுமே பசுமையாக தான் இருந்தது. மலையுமே ஓரளவு பரவாயில்ல, ஆனால் அங்கங்கே அது டீஃபாரஸ்ட் ஆகிருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேப் மட்டும் நம்மளுக்கு அது தெரியுது பார்த்திங்களா. அந்த மலையை தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அது அந்த அளவுக்கு பண்ண முடியல வண்டியில் இருந்துட்டு. இந்த விவசாயம் பண்ணின அந்த மரங்கள், அந்த தென்னை மரம், தென்னந்தோப்பு அதெல்லாம் தான் கிடச்சிதுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து தான் நம்ம தொப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே நம்ம போவோம். இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம போனோம். வழியில் பார்த்திங்கன்னா செரி ப்ளாசம் மரங்கள் நிறையா பூத்துருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே அந்த மாதிரியான மரங்கள் வச்சுருந்தாங்க. மற்றபடி வைல்டாக இருக்கக்கூடிய மரங்களுமே இருந்தது. அதாவது நம்மளுடைய நாட்டு கருவேல மரங்கள் அங்கே இருந்தது, வேப்ப மரங்கள், இது மாதிரி எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரியான இடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க செரி பிளாசம் ட்ரீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது நல்லா அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பூத்திருந்தது. இப்போ நம்ம அந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ் ரேஞ்சுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் முட்புதர் காடுகள் அப்படிங்கிற வகை படிப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த காடுகள் எல்லாம் அதுதான், அதாவது தானி ஸ்க்ரப் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. அதிகமாக மரங்களில் முட்கள் தான் அங்கே இருக்கும். அதனால் அப்புறம் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய மரங்கள், ரொம்ப டால் ட்ரீஸ் அங்கே இருக்காது. அதுதான் தானி ஸ்க்ரப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பயோம்னு சொல்லலாம், ஒரு சின்ன எக்கோசிஸ்டம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. பாருங்களேன், உங்களுக்கு அந்த மரங்கள் தெரியும். ரொம்ப டாலாக இருக்கக்கூடிய மரங்கள் இதில் இல்லை. பெரிய மரங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சின்ன வேப்ப மரங்கள் எப்படி இருக்கும் அந்த சைஸில் தான் இருக்குது எல்லாமே. பாருங்களேன், நம்ம நாட்டு கருவேல மரங்கள், வெடத்தலான்னு சொல்லக்கூடிய வெள்வேலம்னு சொல்லி எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க, அந்த மரங்கள் இதெல்லாமே முட்கள் இருக்கும் நம்மளுக்கு. சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு கருவேல மரத்தையே சீமை கருவேலை அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக இன்டர்ப்ரெட் பண்ணி வெட்டிடுறாங்க. அந்த மாதிரி வெட்ட வேண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டு கருவேல மரம் மருத்துவத்தன்மை உடையது. சீமை கருவேலத்துக்கும் நாட்டு கருவேலத்துக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க அதை தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம நாட்டு கருவேல மரங்களை வெட்டிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய எக்கோசிஸ்டத்தில் நிறையா டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். அதனால் அதை வெட்டுறவங்க நல்லா ரெஃபரன்ஸ் யார்கிட்டையாவது கேட்டுட்டு அப்புறமா வெட்டுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரோடு ஒர்க்குமே நடந்துகிட்ருக்கு. ரோடு அகலப்படுத்திகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ரோடு அகலம் குறைவாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அங்கே உள்ள வில்லேஜ் பீப்புள்ஸ் ஆடுகள்லாம் மேய்ச்சிட்ருக்காங்க பாருங்களேன். அந்த முட்புதர் செடிகளுக்குள்ளெல்லாம் போயிட்டு ரோடு கொஞ்சம் அகலம் படுத்திகிட்ருக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. இந்த ரோட்டில் நம்ம பல தடவை போயிருக்கோம். ஆனால் அம்மா முதல் முறையில் நம்ம கூட வந்தாங்க. அதனால் அவங்களுக்குமே நான் இதையை
எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு இருந்தேன், எந்த மாதிரியான இடம் எப்படி அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து சந்தேகம் கேட்டாங்க, தொப்பூர் பற்றி நிறையா நியூஸ் கேள்விப்பட்டேன், வீடியோலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து விவரங்கள் எல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன். இங்கேருந்துமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூரத்தில் வந்து நம்மளுக்கு அந்த ஈஸ்டர்ன் காட்ஸுடைய அந்த சில மலைப்பகுதிகள் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சுதுங்க. ஒரு வேளை ரோடெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம இறங்கி வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பெர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அங்கே வண்டியை நிறுத்தி இறங்கணும் அப்படின்னா டிராஃபிக் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் வந்து வண்டியை எங்கேயுமே நிறுத்தலை, அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது டாக்குமெண்ட் பண்ணுறதுக்குமே வந்து நம்ம ஒரு ஸ்லோ மோஷனில் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பிளான்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த செக் போஸ்ட்டையும் உள்ளே வந்து நம்ம தாண்டிட்டோம். இப்போ தான் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க, சொல்லிட்டும் இருப்பாங்க, ஸ்லோவாக போங்க, ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், அந்த பாலை வேலை நடந்துகிட்ருக்கிறது வந்து இந்த கம்பி